வணக்கம். இந்த வீடியோல பழைய பாஸ்ட் ஹிஸ்டரிய வச்சு மார்க்கெட் எக்கனாமிக் சைக்கிளும் மார்க்கெட் சைக்கிளையும் ஒப்பிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏற்கனவே முதல் வீடியோ போட்டிருந்தேன் வார வச்சு. அப்ப ரெண்டாவது வளைகுடா வாரம் இப்ப நடக்கக்கூடிய வார ஒப்பிட்டு போட்டிருந்தேன். அது நீண்ட நீண்ட வீடியோவாக ஸ்டோரியாக போட்டிருந்தேன். இப்போ ஷார்ட்டா சுருக்கமா டெக்னிக்கலா புரிய வச்சிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஆனது 2000 உச்சத்துல இருந்தது. உச்சத்துல இருந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ஆனது திருப்பி கரெக்ஷன் மார்க்கெட் சைக்கிள் படி அக்குமுலேஷன் பேஸ் ஆனது 2001 இருந்து 2003 முடிய அக்குமுலேஷன் பேஸ் நடந்தது. திரும்பவும் பேஸ் 2 நடந்து பீக்கு போச்சு. பீக்கு போயிட்டு 2008க்கு அப்புறம் டவுன் ஆகிட்டு திரும்பவும் 2008 2009க்கு அப்புறம் ரெக்கவர் ஆகி மேலே போச்சு. இது மார்க்கெட் சைக்கிள். எக்கனாமிக் சைக்கிள் படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் 2000 இருந்து டவுன் ஆகி 2001 இருந்து 2003 முடிய ரெக்கவரி பேஸா இருந்துச்சு. அதாவது ஒரு அக்குமுலேஷன் பேஸா இருந்தது. 2003 ஷார்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஆனது அதாவது டார்க் பேஸ்ல இருந்துச்சு. 2001 இருந்து 2003 முடிய டார்க் பேஸ்ல இருந்தது. டார்க் பேஸ்ல இருந்துட்டு இது ஒரு அக்குமுலேஷன் பேஸ்ல டார்க் பேஸ்ன்னு சொல்லுவாங்க எக்கனாமிக் ஸ்டைல். அதுக்கப்புறம் ரெக்கவரி பேஸ் நடந்துச்சு 2003ல இருந்து 2008 முடிய எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெக்கவரி பேஸ் தான் தொடர்ந்துச்சு. 2008 முடிய ஒரு ரெக்கவரி பேஸ் தான் தொடர்ந்தது. 2008 முடிய அதுக்கப்புறம் 2008ல மார்க்கெட் கிராஷ் ஆகுச்சு. காரணம் என்னன்னா குளோபல் நம்ம வாரில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதனால அமெரிக்கால இந்த லேண்ட்மேன் அவருடைய பிரச்சனையினால மார்க்கெட் ஆனது கிராஷ் ஆச்சு. நம்ம மார்க்கெட்டும் பீக்கில் திருப்பி கரெக்ஷன் ஆகி திரும்பவும் அக்குமுலேஷன் ஆகி திரும்பவும் மார்க்கெட் ஆனது ரெக்கவரி ஆச்சு. இதுதான் மார்க்கெட்டோடைய ரெக்கவரி, மார்க்கெட்டோடைய சைக்கிள் பேஸ். எக்கனாமிக் பேஸ் படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2003ல இருந்து 2008 முடிய நல்ல ஒரு புல் ரெக்கவரி பேஸ்ல இருந்துச்சு. அதற்கு காரணம் இந்தியா ஜிடிபி growth 8ல இருந்து 9% இருந்துச்சு. குளோபல் லெவல்ல லிக்விடிட்டி இருந்துச்சு. ஐடி பூமு பிளஸ் ரீஃபார்ம் நடந்துச்சு. எஃப்ஐ மணி இன்ஃப்ளோ அதிகமா இருந்துச்சு. மார்க்கெட் ஆனது ஸ்ட்ராங்கான புல் பேஸ்ல இருந்துச்சு. அதுக்கு காரணம் லோ இன்ஃபிளேஷனு, ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளாக பார்க்கப்பட்டது. குளோபலும் ஸ்டெபிலிட்டியா இருந்ததுனால மார்க்கெட் நல்லா மேல போச்சு. பேஸ் 2ல 2008க்கு உச்சத்துல போனது ஷார்ட் பேஸ், பீக் பேஸ் சொல்லுவோம். வார் பிளஸ் பைனான்சியல் கிரைசிஸ், ஆயில் விலைலாம் இப்பெல்லாம் அப்பவே 2008ல 11 115 140 மேல போச்சு. 150 முடிய போச்சு. அதுல கீழே வந்துருச்சு. அந்த பிரச்சனைனால மார்க்கெட் ஆனது கிராஷ் ஆகி கீழே வந்துச்சு. காரணம் வார், எக்கனாமிக் பேனிக் செல்லிங்னால மார்க்கெட் ஆனது கீழே வந்துச்சு. திருப்பி 2009ல இருந்து 2011 முடிய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆனது ஒரு ரெக்கவரி பேஸ் தான். அதாவது ஒரு அக்குமுலேஷன் பேஸ் தான் நடந்துச்சு. அதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஆனது ஒரு டார்க் பேஸ். இது எக்கனாமிக் சைக்கிள் படி பண்ணணும். இது ஒரு டார்க் பேஸ். அதுக்கப்புறம் தான் ரெக்கவரி பேஸ் நடந்துச்சு. இப்ப 2011ல நல்ல ரெக்கவரிங்க. 2011 நல்ல ரெக்கவரி. காரணம் என்னன்னா ஸ்டிமுலஸ் மணி வந்துச்சு, லிக்விடிட்டி இருந்துச்சு, மார்க்கெட் மீண்டும் நல்லா ரேலி ஆச்சு. இதனால நல்லா மார்க்கெட் ஆனது மேலே போச்சு. அதனால நம்ம ஓல்டு சைக்கிள் லாஜிக் என்னன்னா வார் கேசஸ்னால ஃபியரு, மார்க்கெட் கிராஸ், லிக்விடிட்டி பிக் ரேலியா இருந்துச்சு. ஆனா தற்போது உள்ள நிலைமையை பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பிரைஸ் ஆனது இப்போ உள்ள நிலைமையை பார்த்தீங்கன்னா ஆயில் பிரைஸ் ஆனது 40% மேல இருக்கு. இன்ஃபிளேஷன் ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்கு. ருபி ஃபால் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐ செல்லிங் அதிகரித்து இருக்கு. இந்தியா ஆயில் இம்போர்ட் டிபெண்ட் 85% கிட்ட இந்தியா ஆயில் டிபெண்ட் பண்ணி இருக்கு.
அதே போல இது வந்து ஒரு புல் மார்க்கெட் இல்ல, இது முழு கிராஸும் கூட இல்ல. அப்ப இது என்னதான் நடக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஏர்லி பியர் மார்க்கெட், அதாவது பியர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல இப்போது மார்க்கெட் நடக்கும். அதாவது ஸ்மார்ட் மணிக்காரங்க எஃப்ஐக்குள்ள வெளியில போறாங்க. ரீட்டைலர் வந்து இன்னமும் நம்மளுடைய இந்தியா கவர்மெண்ட் மேல கோப்பு வச்சுக்கிட்டு, ஆனா நம்மளுடைய நிதியமைச்சர் தான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எஃப்ஐ இல்லாட்டினாலும் எங்களுடைய ரீட்டைலர் வச்சு நாங்க மார்க்கெட்டை காப்பாத்திக்குவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில ரீட்டைலர் வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஸ்மார்ட் மணிக்காரங்க ஃபுல்லா எக்ஸிட் பண்ணிட்டே போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம 2003ல இருந்து 2008 முடிய பார்த்து 2011 2008ல பீக் ஆகிட்டு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 2020ல கொரோனால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆனாது டார்க் பேஸ்ல இருந்துச்சு. டார்க் பேஸ்ல இருந்து அதுக்கப்புறம் ரெக்கவரி பேஸ்ல நல்லா புல் ரன்ல போய்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு டார்க் பேஸ் எப்பவுமே ப்ரீவியஸ் கையை கட் பண்ண முடியாது, அக்குமுலேஷன் பேஸ் தான் நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு அக்குமுலேஷன் பேஸாவே இருந்துச்சு, டார்க் பேஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து புல் ரன் ஆரம்பிச்சது எப்ப போய் முடிவடைந்தது அப்படின்னா 2025ல தாங்க முடிவடைஞ்சிருக்கு. இந்த புல் ரன்னானது இப்பதான் முடிவடைஞ்சிருக்கு. இந்த இடத்துலதான் வந்து 2024-25ல தான் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் நடக்குது. இப்போ அதாவது 2020ல அக்குமுலேஷன் பேஸா இருந்தது, டார்க் பேஸா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 20ல 21ல இருந்து 24 முடிய நல்ல ரெக்கவரி பேஸ். ஏன்னா மார்க்கெட் நல்லா நம்ம இந்திய கவர்மெண்ட் நல்லா இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் எல்லாமே கண்ட்ரோல்ல இருந்ததுனால நல்லா இதா இருந்துச்சு. இப்ப 24ல இருந்து 25 முடிய டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல இருக்கு. அதாவது மூணாவது ஸ்டேஜ்ல இப்ப 2026ல மூணாவது ஸ்டேஜ்ல, அதாவது பியர் மார்க்கெட்டுக்கு பியர் மார்க்கெட் வருவதற்கு முன்னாடி உள்ள ஏர்லி பேஸ்ல இருக்கு. இன்னும் பியர் மார்க்கெட் வரல, ஆனா பியர் மார்க்கெட் வரக்கூடிய நிலைமையில இருக்கு. அடுத்து பியர் மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு லெவல் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டார்க் பேஸ் வந்து அக்குமுலேஷன் பேஸ் உருவாகி அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் பேஸ் வரும். அதனால இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போதைக்கு ஏர்லி பியர் பேஸ்ல இருக்கு 2026. இன்வெஸ்டர் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பிளைண்டா பை பண்ணக்கூடாது. டிப்பு வந்தா பிளைண்டா வாங்கவும் கூடாது ஒரு பங்கு. அதே போல நீச வந்து எந்த நீசையுமே வந்து இங்கு புறக்கணிக்காதீங்க. சரிங்களா? எந்த நியூஸ் வந்தாலும் புறக்கணிக்காதீங்க. மார்க்கெட்டை தொடர்ச்சியா பார்க்காதீங்க. ஸ்மார்ட் மணி பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஸ்மார்ட் மணி மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா மார்க்கெட்ல கேஸ் வந்து 30% ஆனது கேஸ் வந்து வச்சிருங்க. செக்டார் ரொட்டேஷனை புரிஞ்சு நீங்க செயல்படுங்க. இப்ப வந்து வார் டென்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப வார் டென்ஷன் நடக்க போது டிஃபென்ஸ் ஆயில் கமாடிட்டியில பார்த்து பண்ணுங்க. இப்போதைக்கு வார் நடக்கும் போது லூசர்ல ஆட்டோ எஃப்எம்ஜி கன்ஸ்யூமர் செக்டார் எல்லாமே லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸை பாருங்க. ஆர்எஸ்ஐ அதோட நிப்டியை ஒப்பிட்டு பார்த்து பண்ணுங்க. வேலி பையங்க பண்ணுங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நார்மலா ஷிஃப்ட் பண்ணாதீங்க, ஸ்மார்ட்டா ஷிஃப்ட் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஷிப்னா நீங்க மாசம் மாசம் ஒரு 5000 ரூபாய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றீங்க அப்படின்னா அந்த ஷிப்பை ஸ்டாப் பண்ணிட்டு எப்பெல்லாம் மார்க்கெட் பாட்டா லெவல்ல வருதோ ஒரு 2 மாசம் ஷிப்பை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் எடுத்து லம்சமா முதலீடு பண்ணுங்க. ஓகேங்களா? அப்பதான் நமக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதில் எனது பார்வை, நீங்கள் 2003ல இருந்து 2011 போலவே இன்றைய சைக்கிள் ரிப்பீட் ஆகிறது. ஆனால் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்றைய வாறு இன்றைய இன்ஃபிளேஷனு குளோபல் வந்து அன்றைக்கு வந்து 2003-11 குளோபல் இன்ஃபிளேஷனு
எஃப்ஐ எல்லாம் உள்ள வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இன்ஃபிளேஷன் நல்லா இல்லை, எஃப்ஐ வெளியில போறாங்க. அதே போல வட்டி வீதம் குறைவாக இருந்தாலும் அது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இதற்கு உலக பங்கு சந்தையுமே ஒரு ஸ்டெபிளாக இல்லை. அதனால இப்போதைக்கு முக்கியமானது லாபம் இல்லை. நீங்க கேஸ் வைத்திருந்தீங்கன்னா நீங்க தான் ஃபியூச்சர்ல வின்னர் ஆக முடியும். நீங்க அதுக்காண்டி லாஸ புக் பண்ணாதீங்க. நீங்க வச்சிருக்க ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கோல்டு பண்ணுங்க. எக்காரணம் கொண்டு விற்காதீங்க. விற்காம கோல்டு பண்ணுங்க. இப்போதைக்கு இன்னும் பியர் மார்க்கெட்டு வந்துடும். இப்ப டபுள் டாப் போட்டு வச்சு மந்த்லியில வீக்லியில எல்லாத்தையுமே டபுள் பாட்டு போட்டு வச்சு இதை ரெக்கவரி இதை மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்து வச்சுன்னா மார்க்கெட் ஆனது கீழே வந்துடும். அதுக்கப்புறம் பியர் மார்க்கெட் வரும். பியர் மார்க்கெட் எந்த லெவல் முடிய போகும் நமக்கு தெரியாது. அந்த லெவல் முடிய போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில என்னுடைய கணிப்பு 14,800 முடிய கூட வரலாம். சரிங்களா? வந்துட்டு போகலாம். இல்ல அப்படின்னா அதுக்கு முன்னாடி 20,200 முடிய வந்துட்டு கூட போகலாம். அது எந்த லெவல் முடிய வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அது விற்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதனால கவனமா இருக்குது. அந்த நேரத்துல 2003 இருந்து 2011 முடிய நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துல இந்தியா பொருளாதாரம் மிக வேகமான வளர்ச்சி கட்டத்தை அடைஞ்சது. இப்ப 2020 கொரோனா பேஜ்ல வந்திருந்தீங்கன்னா கொரோனால இருந்து நடந்துச்சு பாத்தீங்களா? இந்த ரெக்கவரி பேஸ் அப்ப போர் ஸ்டார்டிங் ஆகும் போது 2003 போர் ஸ்டார்டிங் ஆகும்போது இந்தியா பொருளாதாரம் வளர்ச்சியில இருந்ததுனால நல்ல மார்க்கெட் மேல போச்சு. ஜிடிபியும் 8% 9% முடிய போய் சேர்ந்துச்சு. எப்ப 2003 ஆரம்பிச்சது 2008 முடிய நல்லா போச்சு. அதே போல எஃப்ஐ பெரிய அளவுல முதலீடு பணம் செய்தாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பவரா ஃபுல் ரன் கொடுத்து செஞ்சது. ஆனா 2008 ஒரு ஷாக் வந்துச்சு. 2003 இருந்து ஏறின ரெக்கவரி பேஸ் ஆனது குளோபல் பினான்சியல் கிரிசிஸ்னால ஆயில் பிரைஸ் உடைய விலை ஏற்றத்தினால ஃபியர் மார்க்கெட் முழுக்க பரவியது. அதனால மார்க்கெட் ஆனது டவுன் ஆச்சு. அதே போலதான் இப்ப 2020 நம்ம மார்க்கெட் நல்லா கொரோனாக்கு அப்ப நல்லா மேற்கட்டு போயிட்டு இப்ப இந்த ஈரான் வார்னால இப்ப பியர் மார்க்கெட்டை நோக்கி வருது. காரணம் ஆயில் பிரைஸ் நல்லா அதிகமாகிட்டே போகுது. குளோபல்லையும் இந்தியாலையும் பியர் மார்க்கெட் வெளியில உருவாகிக்கிட்டு வருது. எஃப்ஐ வித்துக்கிட்டே போறாங்க. குளோபல் மார்க்கெட்டும் கொஞ்சம் அமெரிக்கா மாதிரி மார்க்கெட்ல அதிக கடன்ல திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால பார்த்துக்கோங்க. அதனால ரீட்டைல் இன்வெஸ்டர்கள் அந்த நேரத்துல 2003 இருந்து 2008 முடிய ரீட்டைலர்ஸ் நல்லா பண்ணாங்க. 2008 அந்த நேரத்துல ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன செஞ்சாங்கன்னா பயந்து வித்து வெளியில போனாங்க. 2008 பீக்ல வித்துட்டு வெளியில போனாங்க. அதே நேரத்துல ஸ்மார்ட் மணிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா வெளியில ரீட்டைலர் தான் வெளியில போனாங்க. ஸ்மார்ட் மணிக்காரங்க 2008 வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2009 11 அப்புறம் தான் ரீட்டைலர் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஆனா ஸ்மார்ட் மணிக்காரங்க 2003 இருந்து 2008 விற்கல, 2011 விற்கல. பணத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா வித்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. இப்ப இதே சேம் பேட் தான் நடக்குது. முன்னாடி 2000 நடந்த மாதிரி இப்ப இல்லைங்க. 2026 பாத்தீங்கன்னா வார் டென்ஷன் அதிகமாயிட்டு வருது. ஆயில் பிரைஸ் வேகமாக உயர்கிறது. ஆயில் இம்போர்ட் கண்ட்ரிக்கு மிகப்பெரிய ரிஸ்க். இந்தியாவில் ஆயில் இம்போர்ட் அதிகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல ஃபாரின் இன்வெஸ்டர் வெளியே எடுத்துக்கிட்டே போறாங்க. ருபி வேல்யூவும் குறைஞ்சுக்கிட்டே வருது. இன்ஃபிளேஷன் அதிகரிக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து எக்கனாமிக்கு ஸ்லோவா ஆக்க பார்க்குது. அதனால மார்க்கெட் ஆனது புல் மார்க்கெட் இல்ல, கிராஷும் இல்லை. இது ஒரு டேஞ்சரஸ் பேஸ்ல இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கு. இந்த பேஸ்ல என்ன நடக்கும்னா ஸ்மார்ட் மணிக்காரங்க ஸ்லோவா வெளியில போவாங்க. ரீட்டைலர் இன்வெஸ்டர் கோப்பு வச்சு பை பண்ணுவாங்க. மார்க்கெட் சைடு வைஸ் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். நீங்க இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இதுல ப்ராஃபிட்டை நீங்க எடுக்க வேண்டிய நேரம் இல்லை. இந்த 2008 மாதிரி ப்ராஃபிட் எடுக்க வேண்டிய நேரம் இல்லை.
கேஷ் மட்டும் ஒரு 30% கேஸை வச்சுக்கோங்க. எல்லா டிப்லையும் வாங்காதீங்க. ஒரு சரியான பெரிய டிப்பு டிராப் ஆகி இருக்கும்ல, இந்த நேரத்துல நீங்க வாங்க பாருங்க. சின்ன சின்ன டிப்புல எல்லாம் வாங்கிட்டு இருக்க, எல்லா டிப்லயும் வாங்க பார்க்காதீங்க. ஒரு பெரிய டிராப் வரும், அந்த டிராப் வரும்போது வாங்க பாருங்க. ஷார்ட் டைம் எல்லாமே செக்டாருக்கு பெர்ஃபார்ம் தராது. 2003 வால் டைம்ல மார்க்கெட் ஆனது பெர்ஃபார்ம் தந்துச்சு அப்படின்னா, அப்போ உள்ள எக்கனாமிக் சுச்சுவேஷன், நம்மளுடைய ஜிடிபி வளர்ச்சி வேகம், இப்ப உள்ள வளர்ச்சி வேகம். அப்ப வந்து மார்க்கெட் ஆனது டார்க் பேஸ்ல இருந்து ரெக்கவரி பேஸ்ல இருந்துச்சு 2003 ஸ்டார்டிங்ல. ஆனா இப்ப வந்து மார்க்கெட் ஆனது பிஎம் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் பீக்ல இருக்கு, எக்கனாமிக் பீக்ல இருக்கு. அதனால மிகவும் செக்டார் வைஸ பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கங்க. ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்டருக்கு இன்னமும் வரல. பிக்கெஸ்ட் மணி எப்போது சம்பாதிக்கிறதை பார்த்துக்கோங்க. பேனிக்கில் மார்க்கெட்டை எல்லாரும் பேனிக்கை வித்துட்டு போகும்போது நல்லா வாங்க பாருங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், பிசினஸ் சைக்கிளும் எக்கனாமிக் சைக்கிளும் மார்க்கெட் சைக்கிளும் எப்பவுமே ரிப்பீட் ஆகும். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். 2013 நடந்த பிசினஸ் சைக்கிள் எக்கனாமிக் சைக்கிள் அப்ப நடந்தது வேற, இப்ப நடக்கிற எக்கனாமிக் சைக்கிள் பிசினஸ் சைக்கிளும் வேற. அப்ப நடந்தது கீழே இருந்து மேல போச்சு, இப்ப நடக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து பீக்ல இருந்து கீழே வர பார்க்குது. அதனால கவனமா பார்த்துட்டு கேபிட்டலை ப்ரொடெக்ஷன் பண்ண பார்த்துக்கோங்க. அதிகமா மார்க்கெட்டை பார்க்காதீங்க, அதிகமான யூடியூப் சேனலை பார்க்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் லெவலை வச்சுக்கிட்டு சென்செக்ஸ்லயோ நிப்டிலயோ பேங்க் நிப்டிலயோ ஒரு சப்போர்ட் லெவலை வச்சுக்கிட்டு அந்த லெவலை அலாட் போட்டு வச்சுக்கிட்டு அந்தந்த லெவல்ல வாங்க பாருங்க. உங்கள் ஸ்பெசிபிக் ஸ்டாக் வாங்க முடியல அப்படின்னா பெரும்பாலும் நீங்க கவனிக்க வேண்டியது மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டுல சிப்ப தொடருங்க, ஆனா லம்சமா போடுறதுக்கு முயற்சி பண்ணுவது மிகவும் சிறந்தது. அதே போல இந்த மார்க்கெட் டவுன் வந்து திருப்பி அக்குமுலேஷன் பேஸ் வரும்போது எந்த செக்டாரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த நேரம் நம்ம எக்கனாமிக்கு வேர்ல்டு எக்கனாமிக்கை பார்த்துக்கிட்டு, பெரும்பாலும் கன்சூமர் செக்டாரை சொல்லுவாங்க அக்குமுலேஷன் பேஸ்ல. ஆனா ஒவ்வொரு நேரத்திலையும் மாறுபடும். அந்த மாறுபடும் போது நம்ம அந்த நேரத்துல செக்டாக வீடியோவா போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்குன்னு சொல்லிடுறேன். 2 சைக்கிளை ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறேன், 2 வாகையும் ஒப்பிட்டு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேற யாராவது போட்டிருந்தாங்கன்னா அதை நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு போட்டிருக்க மாட்டாங்க. என் அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளர்த்துட்டோம். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.